ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையில கூட அப்பா, ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய நாமத்துல ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தொடும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். கடன் பிரச்சனைகளில் இருக்கிறவர்களை ஆண்டவரே உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். வேலை வருமானத்திற்கான உயர்வுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனைகள் இருக்கிற ஆண்டவரே அந்த நபர்கள், அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த கடன் பிரச்சனையினுடைய அழுத்தத்தினாலே, அந்த பாரத்தினாலே அவர்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதா இருக்கிறதோ அந்த மனநிலையை அப்பா நீர் தொடும்படியாக, அந்த மனநிலையை நீர் மாற்றும்படியாக அமீன் கர்த்தாவே உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த கடன் பிரச்சனைகள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளாக கடன் ஆண்டவரை கூடிக்கொண்டே போகும் பொழுது அவங்க ஆண்டவரே அவர்களுடைய மனநிலை கர்த்தர் நீர் மாற்றி, அந்த தேவன் ஆண்டவரே சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கையை பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. அந்த கடன் பிரச்சனைகள் இருந்து நிச்சயமாக இயேசு கிறிஸ்து என்னை விடுவிப்பார் என்கின்ற நம்பிக்கையை அவர்களுக்கு தாங்கப்பா. ஆமென் கர்த்தாவே, அவர்களுடைய கண்ணீர் யாவற்றையும் நான் துடைப்பேன் என்று சொன்னீங்களே, அந்த கண்ணீர்ல இருந்து ஆண்டவரே அவர்கள் வெளியில வருவதற்கு அவர்களுக்கு உதவி செய்ய முடியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் 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 சோத்திரிக்கிறோம். சோத்திரம் 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 சோத்திரம். தேவன் இதுவரை நீங்க செய்த எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தவறான பண முடிவுகளை எடுத்து வீண் செலவுகளை ஆண்டவரை செய்கிற பிள்ளைகளை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரை இனிமே எப்படி செய்யக்கூடாது, நாம் சரியாக நிர்வாகம் செய்ய வேண்டும். ஆண்டவரை நம்முடைய செலவுகளை குறைக்க வேண்டும். ஆண்டவரே சுதரிக்கிறோம். நாம் நம்முடைய பணத்தின் அளவிற்கேற்ற செலவுகளை நாம் செலவழிக்க வேண்டும் என்கின்ற ஆண்டவரே அந்த செல்ஃப் கண்ட்ரோலை அவர்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆமென் கர்த்தாவே, எல்லா பொருளும் நாம் வாங்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நமக்கு எது தேவையோ அதை மட்டுமே நாம் வாங்க வேண்டும் என்கின்ற ஆண்டவரே ஒரு நல்ல ஆண்டவரை சோதரிக்கும் ஒரு உணர்வை அவர்களுக்கு நீ தர வேண்டும்படியாய் அமன் கர்த்தாவை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அமன் கர்த்தாவை பண காரியத்துல ஆண்டவரை ஞானமாய் நிர்வகிக்கும் ஒரு ஞானத்தை தேவன் தரும்படியாய் ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ஆமென் கர்த்தாவே, உண்மை அல்லாலே ஆண்டவரே சோத்திரிக்க இந்த உலகத்துல ஞானவான் என்று ஒருவரும் கிடையாது. ஆமென் கர்த்தாவே சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் கொடுக்கின்ற ஞானம் ஆண்டவரே பரத்திலிருந்து வருகின்ற ஞானமாய் இருக்கிறது, அது சுத்தமுள்ளதா இருக்கிறது. ஆமென் கர்த்தாவே, பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த ஞானத்தை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆமென் கர்த்தாவே சோத்திரிக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கிறதும் ஆண்டவரே வேலையில இருக்கிற ஆண்டவரே அவங்களுடைய பினான்சியல் காரியங்களை ஆண்டவரே அவங்க நிர்வாகம் பண்ணுகிறதும் ஆண்டவரே அவர்களுடைய ஒவ்வொரு நிர்வாகம் செய்கின்ற அந்த காரியங்கள்ல பண காரியங்களை ஹேண்டில் பண்ற ஒரு விஸ்டம் நீங்க அவங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உமால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அதிலேயே ஆண்டவரே மூழ்கி போனவர்களை ஆண்டவரே நீர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு நல்ல நிலையான வேலை பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படியாய் ஆமென் கர்த்தாவே, வேலைக்காக அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு ஆண்டவரே தங்களுக்கு இஷ்டமடியான ஒரு வேலை செய்வதற்கு முடியாமல் ஆண்டவரே எது கிடைக்கிறதோ அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே சோதரிக்கிறோம் சோதரிக்கும். அவர்களுக்கு ஒருவேளை அந்த வேலையில சாட்டிஸ்பாக்சன் ஆண்டவரே இல்லாம இருக்கலாம், ஒர்க் ப்ரெஷர் அவர்களுக்கு அதிகமாக இருக்கலாம். ஆமென் கர்த்தாவே, சீக்கிரத்துல அவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கு கர்த்தர் கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வேலை இல்லாதவர்களுடைய கண்ணீரை நீங்க துடைங்க ராஜா. ஆமென் கர்த்தாவே, சீக்கிரத்துல அவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்து அந்த வருமானத்திலிருந்து ஆண்டவரே அவங்க கடன் பிரச்சனையில மூழ்கி இருக்கிற தங்களுடைய குடும்பத்தாரை விடுவிக்கும்படியாய் விடுதலை செய்யும்படியாய் கர்த்தர் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அந்த குடும்பத்திற்கேற்ற ஆண்டவரே வேலை தரும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குடும்ப சூழ்நிலைக்கேற்ற வேலையை தந்து நீர் மகிமைப்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வேலை செய்து கொண்டிருப்பாங்க ஒரு சில பேர், ஆனா அவங்களுடைய சம்பளம் ஆண்டவரே அவங்களுடைய குடும்பத்திற்கு போதாததா இருக்கலாம் ராஜா. ஆண்டவரை சோதரிக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென் கர்த்தாவே, அவர்களுக்கு நல்ல சம்பள உயர்வு கிடைப்பதற்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆமென் கர்த்தாவே சோதரிக்கிறோம். நீங்க தடைகள் யாவற்றையும் நீக்கி போடுகின்ற தேவன். ஆமென் கர்த்தாவே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் ராஜா. நல்ல சம்பள உயர்வு அவர்களுக்கு கிடைப்பதற்காக நம்ம
ஜெபிக்கிறோம். ஆமென் கர்த்தாவே, புதிய வருமான வழிகளை தேவன் அவர்களுக்கு திறந்து கொடுக்கும்படியாய், திறந்த வாசலை அவர்களுக்கு முன்பாய் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் அவங்களுடைய பிசினஸை நீர் பிளஸ் பண்ணும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த பிசினஸை ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் நீர் கொடுத்த ஞானம், ஆண்டவரே அந்த பிசினஸை ஆரம்பிப்பதற்கு அவர்களுக்கு கொடுத்த டேலண்ட் எல்லாமே இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே, அந்த பிசினஸை நல்லபடியாக வழி நடத்துவதற்கேற்ற ஞானத்தை பிள்ளைகளுக்கு தந்து, ஆமென் கர்த்தாவே, நிறைய ஆர்டர்ஸ் அவர்களுக்கு கிடைக்கவும், நிறைய ஆண்டவரே கான்டாக்ட்ஸ் அவர்களுக்கு கிடைக்கவும் கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பிசினஸ்ல இருந்து அவர்கள் ஆண்டவரே போட்ட முதலீடு மட்டும் ஆண்டவரே அவர்களுக்கு திருப்பி கிடைக்காமல், ஆண்டவரே ப்ராஃபிட் ஆண்டவரே அதிகமாக எடுப்பதற்கு கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென் கர்த்தாவே, உண்மையல்லால் அது கூடாது ராஜா. ஒரு மனுஷனுக்கு பினான்சியல் பிரேக் த்ரூ ஒன்று கிடைக்கணும் என்று சொன்னா அதற்கு உம்முடைய ஆசீர்வாதம் வேண்டும், உம்முடைய தயவு வேண்டும், உம்முடைய அனுக்கிரகம் வேண்டும், உம்முடைய வழி நடத்துதல் வேண்டும். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு உம்முடைய அன்பின் கரம் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் கர்த்தாவே, கடன் சுமையால துன்பப்படுகிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தங்களுடைய கான்ஷியன்ஸை மீறி நடந்த ஒரு காரியங்களாய அவங்க இருக்கலாம். அதுல போய் அவர்கள் தெரியாம போய் மாட்டிக்கொண்டு இருக்கலாம். ஆமென் ஆண்டவரே, அவர்களை யாரால விடுவிக்க முடியும் என்று சொல்லி அவங்க கதறி கொண்டு இருக்கலாம். அந்த பிள்ளைகளை நீர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. அவர்களுடைய தேவையை நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நீர் ஆறுதல் அளிப்பதோடு ஆண்டவரே, அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு தேவையான பண உதவிகளை அவர்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆமென் கர்த்தாவே, சோத்திரம். ஆண்டவரே, பண இழப்புகள் ஆண்டவரே அவங்க இழந்து போயிருக்கலாம். அந்த பண இழப்புகளிலிருந்து தேவன் அவர்களை நீங்க பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமென் கர்த்தாவே, குடும்பத்துல உடம்பு சரியில்லாம போனதுனால ஆண்டவரே, பிசினஸ் டவுன் ஆனதுனால அவங்க நிறைய கொடுக்க வேண்டிய பணங்களை கொடுக்காம போய் மாட்டிக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, அவர்களை நீர் விடுதலை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் கர்த்தாவே, பதவி உயர்வு தாங்கப்பா, நல்ல வேலை வாய்ப்புகளை தாங்க, நல்ல திட்டங்களை தாங்க, நல்ல யோசனைகளை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கும். நல்ல கான்டாக்ட்ஸை தாங்க ஆண்டவரே. நிதானமா யோசிக்க கூடிய ஒரு ஆண்டவரே நிதானமான ஒரு ஸ்டேட் அவங்களுக்கு தரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். நிதானமான ஒரு மனநிலையை அவர்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. அவருடைய கதறலை கேளுங்கப்பா, அவங்க கண்ணீர் யாவற்றையும் துடைங்கப்பா. பொருளாதார நெருக்கடியிலிருந்து தேவன் மேல் விசுவாசமாக நிலைத்திருக்க அவர்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, அந்த பொருளாதார நெருக்கம் வரும்பொழுதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பாதத்திற்கு ஓடி வந்து நீர் விடுதலை தருவீர். ஆண்டவரே, உம்முடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கிறது. நிச்சயமாக முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது என்கின்ற ஆண்டவரே ஒரு நிலையை அவர்களுக்கு தரும்படியாய், விசுவாசத்தை அவர்களுக்குள்ள நீர் கூட்டும்படியாய், ஆண்டவரே சோர்ந்து போகாம தொடர்ந்து முன்னேறுவதற்குரிய திராணியை ஆண்டவரே பலத்தை அவர்களுக்கு தரும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முடிவுல தேவன் நமது சரியான நேரத்துல எல்லா தேவைகளையும் சந்திப்பார் என்கின்ற விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு தருவதோடு ஆண்டவரே அவர்களுக்கு பண உதவிகளையும் தந்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் அவங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கடன் பிரச்சனையில இருக்கும் பொழுது ஆண்டவரே ஒவ்வொரு நாள் ஆகாரத்தை பற்றி அனுதினமும் யோசித்து கொண்டிருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென் கர்த்தாவே, ஆண்டவரே கடன் பிரச்சனையை நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்கப்பா. அந்த குடும்பத்தாரை நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க. அந்த வேலை சூழ்நிலைகளை நீங்க பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. அந்த பாரத்துல இருந்து அவர்களுக்கு நீர் விடுதலை தரும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உங்க மேலே அதிகமாய் விசுவாசம் வைக்கவும், அதுல இருந்து ஆண்டவரே அவர்களுக்கு நம்பிக்கை கிடைக்கும். ஆண்டவரே, அதுல இருந்து விடுதலை கிடைக்கும். கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அவமானப்பட்ட ஜனங்களுக்கு முன்பாக அவர்களை மேன்மையாக நீர் வைக்கும்படியாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல மன்றாடி ஜெபிக்கிற ராஜா. என் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. நான் நினைப்பதற்கும் யோசிப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கின்ற தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்து மகிமைப்பட போறதுக்காய் நன்றி. அடியேனை உடைய சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஈடியனேற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென்.